வேற நான் வேற இடம் தம்பி. என்னடா தம்பி இவங்க நினைப்பாங்கடா நம்மள மரணம் தவிர எதுவும் பிரிச்சு வைக்க முடியாதுங்கிறது அவங்களுக்கு புரிய வைடா. இந்த எலெக்ஷன் கேப்ல நாம் தமிழர் கட்சியை நம்ம கண்டுக்காமல விட்டோம். அதனால ரொம்ப நாள் அது வீடியோ போடவே நிறைய பேர் பாருங்க நாலாவது பீத்திக்கிறாங்க. ஓட் ஷேர் வேற 35 லட்சம் ஏறி போயிருக்கு. மாநில அங்கீகாரம் அங்கீகாரம் கொடுத்துருச்சு. அங்கீகாரம்லாம் 35 வாங்க ஒரு ஓரமா அந்த சீட்ல நுனியில நம்ம ராசானன் பக்கத்துல நுனியில உட்காந்துக்கிறாங்க. முடியாது இல்லைங்க, நாலாவது வாங்கிருக்காங்க. செப்பல்ஸை கழுத்து அடிப்பாரு. இதை வச்சுக்கிட்டு 1/4 கிலோ பேரிச்சம்பழம் கொடு. இதை வச்சுக்கிட்டு ஓட்ட மண்பானைக்கு 1/4 கிலோ பேரிச்சம்பழம். இந்த பார், இதுக்கெல்லாம் பேரிச்சம்பழம் தர மாட்டோம். அரை பாட்டில் பினாயில் தரேன், நீயும் சாப்பிட்டு அப்படியே சாந்திருக்க. இன்னொரு பக்கம் அந்த நடுநிலை பத்திரிகையாளர்கள் அப்படிங்கிற பேர்ல மண்டை ஆடிட்டு வந்து உட்காருவாங்கல்ல, அவங்க எல்லாம் நாம் தமிழர் கட்சி அங்கீகாரம் பெற்றிருக்கிறது எப்படி பார்க்கறீங்க? மிகப்பெரிய சாதனை, இந்தியாவிலே பெரிய சாதனை. இப்படிதான் சௌரபுரா சொல்லி தெரியுறான். பெரிய அளவுல மக்கள் நம்பிக்கை பெற்றுட்டாரு. இந்த கடுமையான இக்கட்டான சூழ்நிலையிலும் இந்த வாக்குங்கிறது இந்திய அளவிலே சீமானுக்கு சாதனை, அசாத்திய சாதனை. இதோட உண்மை தன்மை அமித்ஷாவுக்கு தெரியும், மோடிக்கு தெரியும், அந்த நுணுக்கமா அரசியலை பார்க்கக்கூடியவங்களுக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்சதுனால என்ன ஆணித்தரமா. ஆமா, நீ பெரிய ஜார்ஜ் புடிச்ச மனுஷனே பிளாட்பாரத்துல உட்காந்துருக்க பரதேசிக்கு பேச்சப்பார் வழுக்கு பாறைய தலையில வச்சுக்கிட்டு வசனம். இதெல்லாம் மண்டைக்குள்ள மசாலா இருக்கா இல்ல வேற மாட்டு சாணி இருக்கான்னு தெரியல. ஃபுல் டேட்டாவோட இன்னைக்கு இறங்கியிருக்கேன். அது மட்டும் இல்லாம இங்கே பக்கமா எழுதி வந்துருக்கேன். இன்னைக்கு நீ கிழிச்சு தொங்க வரணும் மட்டும் பாருங்க. அப்புறம் என்ன ஆரம்பிக்க வேண்டியதானே. தனிச்சு போட்டிக்கிட்டு 4வது இடத்துக்கு வந்துட்டாங்க. சரி, 4வது இடத்துக்கு வந்துட்டேன். மொத்தம் எத்தனை பேர் போட்டிக்கிட்டீங்க? மொத்தம் 4 கூட்டணி. 4ல திமுக ஃபர்ஸ்ட், அதிமுக 2, பிஜேபி 3, நாம் தமிழ் கட்சி 4. மொத்தம் போட்டிக்கிட்டது 4 பேர் தான். அதில் 4வது இடம்னாக்கா அதில் என்ன பீத்திக்கிறேன்னு நான் கேட்குறேன். செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு, திருவிழாவில காணாம போன புள்ள மாதிரி. தெரியுண்டா எனக்கு. பிஜேபி 3, நாம் தமிழர் 4ன்னா கட்சியை கலத்திட்டு போறோம். அப்படியே தென் மாநிலத்துல 3வது பெரிய கட்சியா பாரதிய ஜனதா உருவெடுக்கொண்டு அண்ணாமலை சொல்லியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? தனிச்சு நின்று போட்டிட்டு ஆன்மானா காட்டு. நீ இப்ப தேர்தல் ஜூன் 4க்கு பிறகு இண்டிவிஜுவலா உங்களுடைய தனியா நீங்க பெற்ற வாக்கு எவ்வளவு என்னை தாண்டி இருந்துச்சுன்னா நான் கட்சியை கழிச்சிட்டு போய். ஏன் கட்சியை கலைக்கல நீ? அப்படி துப்பிட்டு கிளம்ப பாரு. நாம் தமிழர் கட்சி இந்த எலெக்ஷன்ல வாங்கின ஒட்டுமொத்த ஓட் ஷேரிங் எவ்வளோனாக்கா பர்சன்டேஜ் 8.1. பிஜேபி கூட்டணியா வாங்கினது 18.28, தனியா வாங்கினது 11.24. இது போய் முறைக்கிற வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு ஜகத்தை விட எத்தனை கிட்டத்தட்ட 3% அதிகமா வாங்கியிருக்காங்க. அப்போ உன்னை விட அதிகமா வாங்கியிருக்காங்க பிஜேபி. பாருங்க, பிஜேபிக்குலாம் சப்போர்ட் பண்ணி பேச வச்சுட்டாங்க. ஆனாலும் ரொம்பவும் கிருத்திரம் பிடிச்சி அலைறீங்கடா அந்த ஒரு. இப்ப மட்டும் சொல்லலையா அவன்? இதுக்கு முன்னாடி அருணன் தோழர்ட்ட உட்காந்து பேசும்பொழுது கடிக்க போறதை நீங்க பேசுறீங்க. வெளிப்படையா பல கோடிக்கணக்கான மக்கள் பார்த்திருக்க தொலைக்காட்சியில நான் சொல்றேன், மக்கள் நல கூட்டணியை விட நான் அதிகப்படியான வாக்க வாங்கி காட்டி நிக்கலன்னா நான் கட்சியை கலைச்சிட்டு கம்யூனிஸ்ட்ல சேர்ந்துறேன். நல்ல குறிச்சு ஒரே பதிவு எழுதி வச்சுக்கிறேங்க. கட்சியினுடைய வாக்குகளை சேர்த்தா உங்களை விட அதிகம் தான் அவங்களுக்கும். இடதுசாரி கட்சிகள் 2 கட்சிகளுடைய வாக்கு சதவீதத்தை சேர்த்தா கட்டாயம் நாம் தமிழரை விட அவங்களுக்கு அதிகமா தான் கிடைச்சிருக்கு. அப்படி இல்லை. நீ சொன்னதுல ஒன்னாவது கரெக்டா இருக்காயா? உன்னாலதான் ஒரு சவால் நிறைவேற்ற முடியல, உனக்கு வக்கு இல்ல, அப்புறம் எதுக்கு சவால் வர நீ எல்லாம்? பிஜேபி 11.24 வாங்கியிருக்கு, நீ 8.1 தான் வாங்கியிருக்க. எப்ப கட்சி கலைக்கிற? போற எனக்கு ரிசல்ட் தெரிஞ்சாகணும். எப்ப கட்சி கலைக்க போற? அப்பா தெரியாம சொல்லிட்டப்பா. ஆமா, இப்ப எதுக்கு ஏத்த இறக்கமா பேசுற? என்ன பைத்தியம் நினைச்சேன். உன்னைய போய் அப்படி நினைப்பனாப்பா? அப்ப நீ பைத்தியம் தானே. இந்த சரி ஓகே, தனிச்சு நின்று ஓட்டு வாங்கிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக எப்படி பாராட்ட முடியும்னு நான் கேட்கறேன். தனிச்சு நின்று சரி, தனிச்சு நின்று 35 லட்சம் வாங்கிட்டாப்ல, 8% வாக்கு வாங்கிட்டாங்களா? இல்ல இது என்ன பயன்னு நான் கேட்கறேன். இதுல என்ன பலன்? பார்லிமெண்ட் போனோம்னா வாசல்ல நிக்க விடுவாங்க. 35 லட்சம் வாங்கிட்டேன், கொண்டு போய் பார்லிமெண்ட்ல போய் ஐயா நான் 4வது என்னை உள்ள விடுங்க. புளியங்குளம் சக்தி வேலை பார்க்கணும், வழிய விடு. எந்த குளமானது அடிச்சு வெளியே வந்த பிறகு பாத்துக்க. இந்த 5 வச்சுக்கிட்டு உள்ள விடு. 10 வாங்கிட்டு ஓடி போயிரு. செக்யூரிட்டி ஏண்டா பைத்தியக்காரடா நீ? எலெக்ஷன்ல ஜெயிச்சா தாண்டா உள்ள விட முடியும். ஒரு ஓட்டுல தோத்தாலும் தோத்ததாண்டா பைத்தியக்காரன். நான் முதல்ல போய் ஜெயிக்கிற வழியை பாரு. இந்த 4வது இடம், இந்த 3வது இடம், 35 லட்சம் ஓட்டு, 50 லட்சம் ஓட்டு. ஆனா என்ன பிரயோஜனம்? அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம்.
இருக்கும். சரி 35 லட்சம் ஓட்டு வாங்கிட்டேன். சரி 35 ஓட்டு வாங்கி 8.1% வாங்கிட்டேன். எத்தனை தொகுதியில் டெபாசிட் வாங்கியிருக்க? மாமா பையா ஒரு ட்வீட் போட்டிருக்கான், சிவகங்கைக்கு கொடுத்தாங்கன்னு சொல்லியிருக்கானே. பொய் சொல்றான். பொய்யாது பொய் சொல்றான். இருந்தா ஆதாரத்தை போட சொல்லுங்க. பொய். 40 தொகுதியிலையும் நாம் தமிழர் கட்சி டெபாசிட்டை இழந்தது. டெபாசிட் வாங்க கூட துப்புள்ள உனக்கு. என்னத்துக்கு உனக்கு? நாங்க 4வது இடம், நாங்க 8.1% வச்சுட்டு என்ன நொட்ட போறிய? அதான் மண்ணா, அதேதான். இவன் மூஞ்சியும் முகரையும் மாட்டின் கொம்பு போல் மீசை வைத்தால் மட்டும் போதுமா? கொம்பை பயலே நம்பி ஓட்டு போட்டது 35,31,664 மக்கள் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட கேட்கிறேன், இதனால என்ன பலனை நீங்கள் கண்டீர்கள்? ஒண்ணுமில்ல, ஒரு ஹீரோயிசமுக்கு இது யூஸ் ஆகுது. அவ்வளவுதாங்க. அதாவது சீமான் தனிப்பட்ட முறையில இத்தனை லட்சம் வாக்குகள் வாங்கியிருக்கான்றது ஹீரோயிசமா அவர் வேணா பேசிக்கலாம். இதனால மக்களுக்கு எந்த பயனும் கிடையாது. நீ எப்படி எருப்படி வாங்க போற? எனக்கு ஏன்டா வாங்கி கொடுக்க? அரசியல் என்பது தனித்துவமாக ஹீரோயிசம் பண்ணுவது அல்ல. அரசியல் என்பது மக்களுக்கானது. இப்போ இந்த 35,31,364 வாக்கு வாங்கிட்டேன். நான் தமிழ்நாட்டில் 8% ஓட்டு வாங்கியிருக்கேன். ஐயா மோடி அவர்களே, இந்த திட்டத்தை கொண்டு வராதீங்க அப்படின்னு உங்களால பேச முடியுமா? உள்ள போய் 2 ஸ்டெப் கீழே இறங்கி நில்றா. உள்ள பேசணும்னா ஓட்டு வாங்கி ஜெயிச்சிருக்கணும். ஜெயிச்சு பார்லிமெண்ட்டுக்குள்ள போய் உட்காந்தாதான் அதை எதிர்த்து பேச முடியும், எதிர்த்து வாக்களிக்க முடியும். இங்க உட்காந்து நொட்டிக்கிட்டு இங்கே ஏசி ரூம்ல உட்காந்துட்டு சரக்கை போட்டுக்கிட்டு ரிசல்ட் வந்து 4-5 நாள் ஆகுது. இன்னமும் சீமான் வெளில வரல. ஏன் வெளில வரல? ரிசல்ட் வர அன்னைக்கு சரக்கு அடிக்க ரூமுக்குள்ள போனவர். அதுக்கப்புறம் சரக்கு ரொம்ப ஓவராகி தலைக்கேறி எவ்வளவு குடிச்சாப்புலன்னு தெரியல, சுயநினைவு இல்லாமல் விழுந்து கிடந்திருக்காங்க. தெரியல, இன்னமும் மருத்துவ இதுலதான் இருக்காப்ல. குடிக்கும் போது மடக்க மடக்க முடா குடியா குடிக்கிறது, குத்தும் போது கத்துறது. நான் சண்டாள பையன் என் ஆஸ்பத்திரியை கன நேரத்துல ஒயின் சாப்பாக்கிட்டா. நீ யோசிச்சு பாரு, ஒரு நாளைக்கு 10 பிரஸ் மீட் கொடுக்குற சீமானு 8.1 வாக்கு வாங்கி மாநில அந்தஸ்து பெற்றுச்சுனாக்கா இதை எப்படி ப்ரொபகண்டா பண்ணுவார் அவர்? வந்து எத்தனை பிரஸ் மீட்டை வச்சு பாருங்க, நாங்க வாங்கிட்ட பாருங்க, உங்களால முடிஞ்சா, அவரால் முடிஞ்சா, இவரால் முடிஞ்சா, இந்த நாங்க வாங்கிட்டோமா, அடுத்து 2026 நாங்க தான் நேரம் பேசிருப்பாப்ல பிரஸ் மீட். இன்ப சுற்றுலா போயிருப்பாரா? விடுறா. இல்ல, அது ஒரு வேற மாதிரியான ஒரு இது, சுற்றுலாவா? வேற மாதிரியான சுற்றுலா இருக்கா. தமிழ்நாடு உரிமை மீட்போம், தமிழ்நாட்டை காப்போம். அதான் எனக்கு தந்த சிறப்பு. எல்லாம் தமிழ் தேசியம். தமிழ் தேசியம்னா என்ன? இதுதான். ஹலோ ப்ளீஸ், இதுதான். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். இதுதான். திஸ் இஸ் தமிழ் நேசன். இவ்வளவுதான். இதான் திஸ் இஸ் தமிழ் நேசனிசம். வேற ஒண்ணும் கிடையாது. மருத்துவ அப்சர்வேஷன்ல தான் இருக்கு, மெடிக்கல் அப்சர்வேஷன்ல தான் இருக்காப்ல. யாருக்கும் தெரியாம வீட்டுல மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல் நமக்கு வந்துருச்சு. அண்ணன் உள்ள இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தம்பிகள் வெளியில விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா, இது அந்நியருக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. இங்க இப்ப எம்பி எலெக்ஷன் முடிஞ்சிருச்சா, எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் வந்த அடுத்த நிமிஷம் கால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. யாருக்கு? வெளியில என்ன பேசுவாங்க? காங்கிரஸ் நம் இனத்தை ஒழித்த துரோகி, அந்த காங்கிரஸ் கூட கூட்டணி வைத்திருக்கிறதுனால நாங்க திமுகவை எதிர்க்கிறோம்னு சொல்லுவாங்கல்ல. ஜெயிச்ச அடுத்த நிமிஷம் காங்கிரஸ் சார்பாக போட்டியிட்டு வென்ற 2 எம்பிகளுக்கு போன் பண்ணிருக்காங்க இந்த நாம் தமிழர் கட்சியில உள்ள தம்பிகள். அவங்க 2 பேர் யாரு தெரியுமா? யாருக்கு சொல்லிருப்பாங்க? போன் பண்ணி முதல்ல வாழ்த்து சொல்றதே தப்பு தானே. அது எப்படி? அதுவே தப்பு தான். நீ ஏன் போனே பண்ண கூடாது? முதல்ல காங்கிரஸ் 2 எம்பியினுடைய தொடர்புக்கு போன் பண்ணி இவங்க பேசியிருக்காங்க. யாராரு பேசியிருக்காங்கன்னா, அந்த எலி மிச்ச வச்ச பழம், எலும்பு வச்ச பழம். ஆமா, இந்த ட்வீட் போட்டுதான் இவன் பேரை சேர்க்காம விட்டுட்டேன். அப்படியா? எலி மிச்ச வச்ச பழத்தை, எலி மிச்ச வச்ச பழம், எலுமிச்ச பழம் அது. அப்புறம் நம்ம இவரு பாக்கியராசன் சே அவரு, அப்புறம் நம்ம துருவன் செல்வமணின்னு ஒரு பீஸ் இருக்கும் பாரு, அந்த பீஸ். அப்புறம் நம்ம மாமா பையன். சார் சவுண்ட் வரலையே சார்? எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. அழாதீங்க சார், அழாதீங்க.